நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடத்துல நல்லா சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே போனை நோண்டல, போன் எடுத்து பார்க்கல, மெசேஜ் பண்ணல, போன் பேசல. அவங்க பாட்டுக்கு கனெக்டடா படத்தை பாக்குறாங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நாங்க எதிர்பார்த்ததுதான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஜாலியா போகும், செகண்ட் ஹாஃப்ல இந்த கதையை கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரா ஒரு இந்த கதைக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு கிளைமேக்ஸா ஒரு பேங்கோட அடிப்போம் அப்படின்றது சார் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் பத்மநாபன் சார். சார் ப்ரொடியூசர் மணிகண்டன் சார். அவரே இந்த படத்துல குயில்குமார் என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸோ நல்ல வரவேற்பு, லேடிஸ் குழந்தைங்க எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஸோ படம் ரொம்ப நிறைவா இருக்கு. இது சிட்டியில மட்டும் கிடையாது, சிட்டில இருந்து 44 தியேட்டர்ல இருந்து 47 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி சிட்டில உள்ள ரெஸ்பான்ஸ் இது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல, கன்னியாகுமரியில, திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி நல்ல ரிப்போர்ட்டா இருக்கு. ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு விட இன்னும் நாளைக்கு கூட்டம் ஜனம் ஏறும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ ஃபார் வந்த படங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நாளைக்கு தான் யங்ஸ்டர்ஸ், யூத்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, நல்ல தியேட்டர் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு இப்போ படம் வந்து 7-8 படம் ரிலீஸ் ஆனதுனால எல்லாருக்குமே தியேட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். ஸோ படம் எந்த படம் முந்துதோ அந்த படத்துக்கு நம்ம தியேட்டர் நல்லாவே கனெக்ட் ஆகும். ஓகேவா? நம்ம படம் வந்து ஃபுல் காமெடி படம். பட் கதை சொந்த கதைன்னா சொல்லலை, ஃபுல்லாக காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். 2 மணி நேரம் வந்தாங்கன்னா ரைஸ் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபுல் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 21 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சீன் ஓப்பன் பண்ண அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. படம் வந்து கதையை கனெக்ட் பண்ணி தான் போவோம், சும்மா ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ணல. ஸோ எல்லா நடிகர்களுக்குமே அதில் நடிக்கையும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ படம் நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கதையாவும் நல்லா இருக்கு, படமாவும் இருக்கு, எங்கேயும் லேக் இல்லை, அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கு, ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஒரு நிறைவான ஃபிலிம், ஜாலியான படம், இதை பத்தி யோசிக்காம ஜாலியா வந்து ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்றாங்க. இதான் ஃபைனல் வேர்டிக்ட் ஆஃப் ஆடியன்ஸ். சீன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஈக்குவல் சீன்ஸ் இருக்கு, போய் தான் அந்த ஆர்டிஸ்ட் கொண்டு வந்தோம். நம்ம கேரக்டரைசேஷனுக்கு தேவையான சீன்ஸ் இருக்கிறதுனால அந்த கேரக்டரும் ஹோல்ட் ஆகுது. இப்போ அவர் ஒரு கார் மேனேஜர் அப்படின்னு பண்ணியிருக்கனால எங்களுக்கும் அவருக்கும் இன்டராக்ஷன் கரெக்டா இருக்கனால நாங்க சொல்றது அவருக்கு திருப்பி கொடுக்குற பஞ்சஸ், எங்களோட கவுண்டர், இது எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. எஸ்பெஷலி மொட்டராஜேந்திரன் சாரோட எங்களுடைய காம்பினேஷனும் யோகி பாபுவோட எங்களோட காம்பினேஷனும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு படத்தை பார்த்துட்டு இது கரெக்டான டைட்டில் அப்படின்றாங்க. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க, ட்ரெய்லர்ல ஓரளவு கன்வின்ஸ்டா இருந்தாங்க. இப்ப படம் பார்த்ததுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட் டைட்டில், கரெக்டான ஒரு கனெக்டுக்கு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. இருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம மார்ச் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றாரு ப்ராஜெக்ட். காமெடியா ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க, படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, குடும்பத்தோட பார்க்கலாம், பிள்ளைங்க எல்லாம் வச்சு பார்க்கலாம். சிரிப்பா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஆமா, காமெடி நல்லா இருந்துச்சு. படம் பரவாயில்ல ப்ரோ, படம் பார்க்கலாம், ஓகே தான். காமெடி ஃபுல்லாமே காமெடி தான். பட் சில இடம் தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சில இடம்லாம் ஃபிளாட்டாக தான் இருக்கும் படம், அவ்வளோதான். ஆக்டிங் பரவாயில்ல, பட் காமெடி தான் வந்து ஃபுல்லாக ஹியூமர் சென்ஸ்டே வச்சு எடுத்துருக்காங்க. பட் காமெடி ஒர்க் அவுட் சில இடத்துல ஆகல. சில இடத்துல மியூசிக்லாம் அனிருத் போட்டிருந்தாரு. பாடி இருந்தார், மியூசிக் போடல, பாடி இருந்தார், அவ்வளவுதான். அந்த படம் தான். பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்தா பார்க்கலாம், மற்றபடி